SOR மெத்தட், அதாவது சக்ஸசிவ் ஓவர் ரிலாக்ஸேஷன் மெத்தட். இந்த மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் மூலமாக எப்படி நம்ம வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ சக்ஸசிவ் ஓவர் ரிலாக்ஸேஷன் ஷார்ட் ஃபார்மில் SOR அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் டெக்னிக். இதை வந்து கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் செட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக காஸ் சீடல் மெத்தடோட ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரி, அதாவது காஸ் சீடல் மெத்தடை விட கொஞ்சம் ஃபாஸ்டர் கன்வர்ஜன்ஸ் இதில் கிடைக்கும்ன்றாங்க. அண்ட் இதில் வந்து காஸ் சீடல் மெத்தடை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இம்ப்ரூவ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபேக்டர், அதாவது ரோன்ற ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி கன்வர்ஜன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ரிலாக்ஸேஷன் ஃபேக்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டோம், ரோ அப்படின்னு சொல்லிட்டோமா. இந்த ரோவில் 3 கேசஸ் இருக்குது. ஒரு வேளை இந்த ரோ 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து அந்த மெத்தடை அண்டர் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐட்ரேஷன்ஸை ஸ்லோ டவுன் பண்ணும். சப்போஸ் இந்த ஒமேகா வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னா, இது வரைக்கும் ரோன்னு சொல்லிட்டேனோ, ஒமேகா தானே, பேரை மறந்துட்டேனே. சரி, நான் ஒமேகான்ட்டே சொல்கிறேன். ஒமேகாவா ரோவா, பேரை மறந்துட்டேன்ப்பா. சரி, இந்த ஒமேகா ஈக்குவல் டு 1 இருந்தது அப்படின்னா இப்போ அந்த மெத்தட் வந்து ஸ்டாண்டர்ட் காஸ் சீடல் ஈக்குவேஷன் மெத்தடில் போயிடும். சப்போஸ் இந்த ஒமேகா வந்து 1லேருந்து 2க்குள்ளே இருந்ததுன்னா இதுதான் ஓவர் ரிலாக்ஸ்டாக இருக்குன்றாங்க. அதாவது கன்வர்ஜன் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இதனால தான் வந்து இந்த ஓவர் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுனால தான் இதுக்கு சக்ஸஸிவ் ஓவர் ரிலாக்ஸேஷன் மெத்தட் அப்படின்னு பேர் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்கிற கொஷின் எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 ஈக்குவேஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது இது டயகனலி டாமினண்ட்டான். டயகனலி டாமினண்ட்டாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோடைய கோஎஃபிஷியன்ட் பெருசாக இருக்கணும் மற்ற 2 கோஎஃபிஷியன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. செகண்டில் ஒய்யோடைய கோஎஃபிஷியன்ட் அண்ட் தேர்டில் இசட்டோடைய கோஎஃபிஷியன்ட். இந்த மாதிரி டயகனலாக பார்க்கும்போது இந்த 3 கோஎஃபிஷியன்ட்டும் மற்ற கோஎஃபிஷியன்ட்ஸோட அதிகமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அடுத்தது இது வந்து எல்லா கொஷின்லேயும் கொடுப்பாங்களான்னு தெரியாது. அது இனிஷியல் கேஸ், அதாவது ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக எக்ஸு ஒய் இசட் 3த்துக்கும் வேல்யூ 0 அப்படின்றது தான் வந்து இனிஷியல் கேஸுக்கான அர்த்தம். இது வந்து ஃபஸ்ட்டு 0 அப்படின்னு சொல்லி அவங்க எல்லா கொஷின்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்கன்னு அவசியம் இல்லை. அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம வந்து எக்ஸு ஒய் இசட் இந்த 3ஓட இனிஷியல் வேல்யூ 0ன்னு நம்மளே அசியூம் பண்ணிக்கணும். அடுத்தது ஒமேகாவுமே எல்லா சம்லேயும் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா நோ, கண்டிப்பாக இல்லை தான். ஒமேகாவை சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம 1லேருந்து 2க்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஒமேகாவை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கிறோம். எக்ஸு ஒய் இசட் வேல்யூ அப்புறம் ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்காங்கன்றதை நோட் பண்ணிவிட்டு எக்ஸு k+1, அதாவது k+1 இந்த எக்ஸ் வந்து ஐட்ரேஷன் மெத்தட்ஸ் தான் போட போகிறோம். ஓகேவா? SORன்றது ஐட்ரேஷன் மெத்தட்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ வந்து அந்த ஐட்ரேஷனை வந்து கேஆல் கேஆர் ஓகே ஃபைன். இந்த ஐட்ரேஷன் வந்து கேஆல் குறிக்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்த ஐட்ரேஷனில் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம இங்கே எக்ஸு k+1 இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ் k+1 இதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்லையா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதை வந்து எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது எல்லாத்தையுமே இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இந்த வேல்யூ தான் வரும். இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே YK ZK வரும். இங்கே மட்டும்தான் எக்ஸு k+1 வரும். அடுத்தது ஒய்க்கும் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் ஒய்யை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ இங்கே கம்ப்யூட் பண்ணி வச்சுருக்கோமா, இந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக போட்டணும். இசட்டுக்கு கே தான் இருக்கும். அதே மாதிரி இசட்டுக்கு போடும்போது எக்ஸுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிட்டோம், ஒய்க்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து போட்டுறோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து லேட்டஸ்ட்டாக கிடச்ச வேல்யூஸ் தான் நம்ம போடுறோம். என்னடா இவ்வளோ தானா அதில் சம் முடியலை. நம்ம இங்கே ஒமேகான்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணணும் இல்லையா. அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை, அதே தான் எக்ஸு ஒய் இசட்டுக்கு தான் போடுறோம். இங்கே என்ன போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 1 - ஒமேகா இன்டூ இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அது வந்து கேவோட போடணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து xk+1 இருக்கிறத 1 - ஒமேகா இன்டூ xk. அதுக்கப்புறமா நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டேர்மை அப்படியே போட்டுடுறோம். அது கூட ஒமேகாவை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒமேகா/3 அப்படின்ற மாதிரி வரும். இதே மாதிரி ஒய்க்கும் இசட்டுக்கும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ வந்து என்ன, x0 y0 z0 இது கொடுத்துட்டாங்க கொஷனில். கேயுமே இந்த இடத்துல 0 தான். அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 3 ஈக்குவேஷன்லேயும் கேக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணி நான் ஆன்சர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ எனக்கு x1க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், x2க்கு ஒன்று கிடைக்கும், y1க்கு ஒன்று கிடைக்கும், z1க்கு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷன் ஒன்று போடணும். அடுத்து தேர்ட் ஐட்ரேஷன் போடணும். அதாவது எந்த அளவுக்குனா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே x1 வந்து -0.4167 இருக்குது. இங்கே வந்து 1.49715 இருக்குது. எவ்வளோ தூரம் கன்வர்ஜன்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1 பாயிண்டில் இருக்குது கன்வர்ஜன்ஸ் டிஃபரன்ஸ். இங்கே 2.74ன்றது இங்கே 2.188, இங்கே கூட 0.6 தான். அடுத்தது இங்கே -1.600, இங்கே -2.2, கிட்டத்தட்ட 1.6 இது டிஃப்ரென்ஸ் இருக்குது, 0.6 டிஃப்ரென்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து கன்வர்ஜன்ஸ் ரொம்ப டைவர்ஜ் ஆகி போகாமல் அது கன்வர்ஜ் ஆகிற மாதிரி பார்க்கணும். கன்வர்ஜன்ஸ் எப்படி அப்படின்னா
சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்லேயே இத்தனை ஐட்ரேஷன் தான் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க அப்படி கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 2 இதை எடுத்துக்கோ, ஏன்னா இதுதான் கொஞ்சம் கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கீங்க. இதில் வந்து இந்த ஹோல் நம்பர்னால் என்ன, இந்த 2க்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த சைடு இருக்குது, அப்போ 2 2 கன்வெர்ஜ் ஆகிடுச்சு. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு ஐட்ரேஷன் போனால் இது கன்வெர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுனால நம்ம இன்னொரு ஒரு ஐட்ரேஷன் போயிருக்கோம். தேர்ட் ஐட்ரேஷன், அங்கே தேர்ட் ஐட்ரேஷன்லேயுமே நமக்கு ரொம்பவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதனால் திருப்பி இன்னொரு ஐட்ரேஷன், 4th ஐட்ரேஷன், அதுக்கப்புறம் மறுபடியும் 5th ஐட்ரேஷன் போடுறோம். இப்போ 5th ஐட்ரேஷனோட நம்ம ஆக்சுவலாக நிறைய பேர் ஆன்சர் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து 8th நம்ம எத்தனை ஐட்ரேஷன் வரைக்கும் வேணாலும் போடலாம். ஓகேவா, அவங்களாம் ஐட்ரேஷன் கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா மட்டும்தான் நம்ம வந்து போதுண்டா அப்படின்னு வச்சிடலாம். இல்லாட்டி நம்ம போட்டுக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து 5th ஐட்ரேஷன்லேருந்து நான் எப்படி ஆன்சர் எடுத்தேன் அப்படின்னா, இங்கே x 4ன்றது 0.9, இங்கே 1.0. ஸோ எக்ஸோடைய வேல்யூ 1 தான் இருக்கணும். அடுத்து y இது 2.0, இங்கே 2.0, அதே மாதிரி 2 -1.9 -2.00, ஸோ -2. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சி எழுதிக்கணும். ஓகே.